ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கடா. சரி, கொஞ்சம் கதைப்பமே தான். என்ன கதைக்க போறீங்க? சரி, எல்லாம் கேட்டாரு. ஓகே. இன்னைக்கு வந்து அந்நியர் தினம். அந்நியர் தினத்துக்கு விஷ் பண்ணித்தான் உங்களுக்கு இந்த சாரியும் இந்த ஃப்ரேமும் தந்திருக்கிறாங்க. யார் தந்திருப்பாண்டு கேட்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரிஞ்சிருக்குமா? தந்திருப்பா, மச்சால் தந்திருப்பா. ஓகே, மச்சால் என்ன மாதிரி பிடிக்குமா உங்களுக்கு? மச்சால் என்ன சொல்றது, என்னன்னு சொல்ற, நாத்தனாரண்டா எப்பவும் சண்டை இருக்குமென்னு சொல்லுவாங்க, பொறாம இருக்குமென்னு சொல்லுவாங்க. உங்களோட நாத்தனார் எப்படி? நல்லமா பிடிக்குமா? அவளோட உங்களுக்கு ஓகேயா? நல்ல மச்சாலா? எவ்வளவு பிடிக்குமா அவங்கள உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. எனக்கு சொல்றது பரவாயில்ல, அதான் ரொம்ப பிடிக்கும். வேணா ஓகே, அந்த உறவு எப்பவுமே இருக்கணும். எப்பவும் அப்படியே இருங்க, ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா எப்பவும் இருக்கணும். இன்னைக்கு அந்நியர் தினம் என்று சொல்லி என்னோட பிள்ளையார் சார்பாகவும் அவங்கள்ட சார்பாகவும் உங்களுக்கு விஷ் பண்ணி தான் இந்த கிஃப்ட்டை தந்திருக்கிறாங்க. அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிறத வாசிப்போமா? எங்கள் அன்பு குடும்பத்தின் அற்புதமான அம்மாவிற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் மீதுள்ள அன்பை இதயத்தால் எழுதுகிறோம். பிரியாவிற்கு நீங்கள் இரண்டாவது தாயாக இருந்து அவளின் வாழ்க்கையை பாசமும் பாதுகாப்பும் நிறைந்த அழகானதாக மாற்றுகிறீர்கள். எங்கள் தம்பி சுஜீவனுக்கு நீங்கள் அம்மா போல அன்பும் அக்கறையும் காட்டி அவளின் வாழ்க்கையில் நடக்கும் உறுதியான தாயாக இருக்கிறீர்கள். உங்கள் கணவருக்கு அன்பான மனைவியாக இருந்து அவரின் வாழ்க்கையை முழுமையாக்கும் அமைதியையும் ஆதரவுமாக இருக்கிறீர்கள். எங்கள் மகன் ஜாலவனுக்கு ஆசிர்வாதமாகவும் அவரின் ஒவ்வொரு சிறு வெற்றியையும் பெருமையுடன் கொண்டாடும் அன்பின் நிழலாகவும் இருக்கிறீர்கள். எங்கள் மகள் சயனுவாக்கு பாசமான தாயாக இருந்து அவளின் கனவுகளுக்கு சிறகாகவும் அவள் சிரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதயமாகவும் இருக்கிறீர்கள். எங்கள் சார்ஜனுக்கு அவரை தன் சொந்த பிள்ளை போல அன்பும் அக்கறையும் கொண்டு பார்த்து எப்போதும் பாதுகாப்பாகவும் பாசமாகவும் வைத்திருக்கும் பெரியம்மாவாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை அனைவரையும் உங்கள் அன்பால் இணைத்து எங்கள் குடும்பத்தை ஒரு அழகான மலர் தோட்டமாக மாற்றி இருக்கிறீர்கள். எங்கள் அனைவரின் இதயத்திலிருந்து எங்கள் அன்பு அம்மாவிற்கு இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையோட வாழ்த்தி இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு அம்மான்றது வந்து குடும்பத்துல ஒரு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான உறவு. என்ன சொல்லணும், ஒரு பெரிய ஒரு தலைமை அவங்க தான் எல்லாருக்குமே. மகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க தான். அவங்க இல்லைன்னா ஒரு நாள் வீடு வீடாவே இருக்காதுன்னு. ஓ, அப்படிதான். அது கணவரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும். ஆனா ஒரு அம்மா வீட்டுல இல்லைன்னு சொன்னா அந்த வீடு வீடாவே இருக்காது. ஒரு நாள் அம்மா எங்கேயாவது தூரமா போட்டானா சரி, சமையலும் இல்லை, ஒன்றும் இல்லை, உடுப்பும் தொய்விடாது, ஒன்றும் தொய்விடாது இருக்கும். அப்படி அப்ப ஒரு அம்மா வந்து இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆள். அம்மா இல்லாம எதுவுமே இல்லை. உங்களோட பிள்ளைகள் சரி, உங்களோட கணவர் சரி, உங்களோட மச்சாள், உங்களோட அம்மா எல்லாருமே உங்க மேல அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த அக்கறையும் எப்பவும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு மேல அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கிறவரால் எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நோய் நொடி இல்லாம சந்தோஷமா அந்த இறைவன் ஆசீர்வாதத்தோடு எப்பவும் நல்லா இருக்கணும். இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே.